Hello children, welcome back to our channel Rimika's Dairy. நம்ம வந்து CBSE Max Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 2 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வாட் இஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்னா என்னது? ஸ்ட்ரைட்னா அது கர்வ் இல்லாமல் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. எனி கர்வ்ஸ் இருக்கக்கூடாது, எந்த பென்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, கர்வ்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதை இப்போ நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோல்ட் அ பீஸ் ஆஃப் த்ரெட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே த்ரெட் இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு உங்களோட ஹேண்ட்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹேண்டில் ஒரு எண்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அனதர் ஹேண்டில் இன்னொரு எண்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிஃபாக டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிங்கன்னா இஸ் இட் ஸ்ட்ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு லைன் ஃபார்ம் ஆகும்ல, அது வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, எல்லார் வீட்லேயுமே த்ரெட் இருக்கும், எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோல்ட் அ பீஸ் ஆஃப் த்ரெட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எண்டை வந்து ஒரு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இன்னொரு எண்டை வந்து அனதர் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பிக்சரில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டெக்ஸ்ட் புக்லேயும் பாருங்கள், பிக்சரில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்படி பண்ணணும். ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கா? எஸ் எஸ். ஓகே. ஸோ இஸ் இட் ஸ்ட்ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம எஸ் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா, நமக்கு இங்கே என்ன லைன் ஃபார்ம் ஆகிருக்கு? ஹரிசான்டல் லைன். ஹரிசான்டல் லைன். ஹரிசான்டல் லைன் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஸ்லீப்பிங். ஸோ இங்கே வந்து அப்போ நம்ம ஸ்லீப்பிங் அப்படின்னு எழுதிக்கோங்க. SLEEPING, ஸ்லீப்பிங். ஸோ ஸ்லீப்பிங் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நவ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் க்ளோசர். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டிஃபாக இந்த மாதிரி வச்சுருந்தோம். ஒரு ஒரு எண்ட்லேயும் ஒரு ஒரு ஹேண்டு வச்சு ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம ஹேண்ட்ஸை வந்து க்ளோஸராக கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ க்ளோஸராக கொண்டு வரப்போ இஸ் த த்ரெட் ஸ்ட்ரைட் நவ். அப்போவும் நமக்கு வந்து த்ரெட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா, பென்ஸ் எதுவுமே இல்லாமல், கர்வ்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்ம இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிது, கரெக்டாக. இப்போ செகண்ட் கேஸில் என்ன சொல்கிறாங்க, நவ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் க்ளோசர். ஸோ ஹேண்ட்ஸ் வந்து க்ளோஸராக கொண்டு வாங்க. அப்படியே போத் ஹேண்ட்ஸையும் க்ளோஸராக கொண்டு வரணும். இப்போ க்ளோஸராக கொண்டு வந்துட்டீங்க, கரெக்டாக. இப்போவும் நமக்கு லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா? இல்லை. அப்போ என்ன லைன் கிடச்சிருக்கு நமக்கு? கர்வ்டு லைன். கர்வ்டு லைன் கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இங்கே வந்து இஸ் த த்ரெட் ஸ்ட்ரைட் நவ் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம நோ அப்படின்னு எழுதிடணும். ஸோ இங்கே என்ன லைன் நமக்கு ஃபார்ம் ஆகி இருந்தது? கர்வ்டு லைன் ஃபார்ம் ஆகி இருந்தது. ஸோ கர்வ்டு லைன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்டு கேஸில் பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஒரு ஹேண்ட் வந்து அப்பில் இருக்குது, ஒரு ஹேண்ட் வந்து டவுனில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இது வந்து எப்படி இருக்குன்றது நம்ம எழுதணும். திஸ் இஸ் நவ் ஸ்டாண்டிங், ஸ்லீப்பிங், ஸ்லாண்டிங், இந்த லைன் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, இப்போ நம்ம அது பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து செகண்ட் கேஸில் வந்து கர்வ்டு லைன் கிடச்சதில் இப்போ தேர்டு கேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஹேண்ட் வந்து அப்பில் வச்சுக்கோங்க, ஒரு ஹேண்ட் வந்து டவுனில் வச்சுக்கோங்க. அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுங்கள், க்ராஸாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன லைன் கிடச்சிருக்கு? ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன் கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி. ஸோ அப்போ தேர்டு கேஸ்க்கு வந்து ஸ்லாண்டிங் லைன் எழுதணும். ஸ்லாண்டிங்
slanting line. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து கேஸ் பாருங்கள். தேர்டு கேஸில் வந்து அப்பில் ஒரு ஹேண்ட் வச்சுருக்காங்க, டவுனில் ஒரு ஹேண்ட் வச்சுருக்காங்க, கொஞ்சம் க்ராஸாக வச்சுருக்காங்க. கரெக்டாக? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்குறாங்க. அப்பில் ஒரு ஹேண்ட், டவுனில் ஒரு ஹேண்ட் தான் இங்கேயும் நமக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து க்ராஸாக ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக? இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணால் என்ன லைன் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம இப்போ வந்து ஆக்டிவிட்டியாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபோர்த்து கேஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வந்து நான் கொஞ்சம் இங்கே பிடிச்சிக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து இந்த இப்படி பண்ணி இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மாற்றணும். ஸோ இப்போ நமக்கு என்ன லைன் கிடச்சிருக்கு? வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் இஸ் அதர்வைஸ் கால் ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன். வெரி குட். அப்போது ஃபோர்த்து கேஸ் வந்து நம்ம ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா? ஸ்டாண்டிங் லைன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், லெட் அஸ் டூ. ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரேசிங் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சம் வெர்டிக்கல் லைன்ஸ், சம் ஹரிசான்டல் லைன்ஸ், சம் ஸ்லாண்டிங் லைன்ஸ், சம் கர்வ்டு லைன்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த மிஸ்ஸிங் லைன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேஸ் பண்ணணும். யூஸ்வலாக நீங்கள் எல்லாருமே பார்க் போயிருப்பீங்க. பார்க்கில் வந்து என்னென்னலாம் நீங்கள் பார்ப்பீங்க? ஸ்லைட், ஸ்விங், அப்புறம் நம்ம வந்து மங்கி பாஸ்னு ஒன்று பார்ப்போம். ஏமா இருக்கா? அவனை சீசாவும் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இங்கே வந்து ஒரு பார்க் பிக்சர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். Trace the missing vertical, horizontal, slanting and curved lines in the picture given below. இந்த ஸ்லைடில் வந்து என்ன லைன் மிஸ் ஆகிருக்கு? இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அது என்ன லைன்? Curved line. Curved line. Can I do the next? Yes. And I will do the all. Sure. ஓகே, இப்போ நான் வந்து இதில் பண்ண போகிறேன். அது மெரிகோ ரவுண்டா? ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்விங்கில் ஒரு லைன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அது வந்து ரீட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வேறு எங்கே பார்க்குறீங்க? கரெக்ட், இந்த சீசால. இது என்ன லைன்? கரெக்ட். ஏன்னா வந்து இந்த லைன் வந்து ஸ்லாண்டிங் லைன். இது வந்து கர்வ்டு லைன். அந்த லைனை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ நான் அதை ரேஸ் பண்ணிக்கிறேன். நான் திரும்ப தான் ட்ரை பண்ணும். நான் இந்த வாட்டி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரீயா இல்லை, நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் இருக்கா? இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம தொங்குவோம். இதுதான் மங்கி பாஸ். அங்கே என்ன லைன் மிஸ் ஆகிருக்கு? இந்த இன்னொரு லைன் வந்து மிஸ் ஆகிருக்கு. அது வாட் டைப் ஆஃப் லைன்? வெர்டிக்கல் லைன். ஓகே, இங்கே உள்ள லைன்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. எது எது என்ன லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு. ஓகே, நான் இந்த ஸ்லைட்லேருந்து ஆரம்பித்து இந்த இங்கே முடிக்கிறேன். ஓகே, இது வந்து என்ன லைன்? யோசிங்க, நம்ம இன்னைக்கு தான் படித்தோம். கரெக்ட், கர்வ்டு லைன். நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கே இந்த சீசாவில் என்ன லைன் இருக்குது? யோசிங்க, நம்ம இன்னைக்கு தான் படித்தோம். கரெக்ட், ஸ்லாண்டிங் லைன். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்ன லைன்? கர்வ்டு லைன். ஸோ இது வந்து வெர்டிக்கல் லைன்,
ஆனால் வெர்டிக்கல் வந்து அதுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது ஞாபகம் இருக்கா? கரெக்ட், நம்ம இன்றைக்கி தான் படித்தோம். அது என்ன கரெக்ட். அந்த லைன் வந்து ஸ்டாண்டிங் லைன். அது இதுக்கும் ஸ்டாண்டிங் லைன் ஏன்னா பார்த்தீங்களா, இது ரெண்டும் சேமாக தான் இருக்கு. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வந்து இது என்ன லைன்? இங்கே கீழே நம்ம சேஸ் பண்ணியிருக்கோம். யோசிங்க, இன்றைக்கி தான் நம்ம படித்தோம். ஓகே, இது பேர் வந்து கரெக்ட், இட்ஸ் ஹாரிசான்டல் லைன். ஹாரிசான்டலுக்கு இன்னொரு லைன் இருக்குது ஞாபகம் இருக்கா? நம்ம இன்றைக்கி தான் படித்தோம். கரெக்ட், ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைனுக்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் தூங்குகிற லைன் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து தூங்கும் போது தான் வந்து ஸ்லீப் பண்ணீங்களா? நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் தானே நீங்கள் ஸ்லீப் பண்ணீங்க. ஓகே, வெரி குட். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.